அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதண்டாயிரத்திலுமே வக்கரதுண்டாயிரம் தன்னோர் மகந்த அனுகிரகம் பாலத்திற்கு திருவள்ளாலும் முருகப்பெருமான் ஆட்சி கொண்டு தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்த்தோம். 18/1/2026 முதல் 24/1/2026 வரை தனுசு ராசிக்கு இந்த வாரம் அருமையான வாரம். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல, சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கால சிறந்த பலம் கொடுக்கும். மன தெளிவு ஏற்படும், தைரியத்தை உருவாக்கும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயம் களையக்கூடிய தன்மை, வெளிநாடு சென்று வரக்கூடிய தன்மை, ஒப்பந்தங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை அனைத்தும் பெற்று தரக்கூடிய காலம் இந்த வாரம். செவ்வாய் பகவான் உங்க ராசியில 2ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்வதால் திருமணம் அதிசீக்கிரத்துல கைகொள்ளும். சூரிய பகவான் 9ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் உருவாக்கக்கூடிய தன்மை, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதிவு உயர்வு ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே செவ்வாயினாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சகோதர சகோதரி மூலமாக வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை உண்டாகும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதால் உற்றார் உறவினர் நண்பர்கள்ங்கிற முறையில உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அனைத்து நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். நீங்க சென்று பேசக்கூடிய தன்மைகள் பொறுத்து அது அமையும். உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி மேன்மை பெறையும், மேல் பதவி அடையக்கூடிய தன்மை, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உத்தியோகம் அமையக்கூடிய தன்மை உண்டாகும். நான் சின்ன கதை எழுதுறேன், எனக்கு அவ்வளவு மரியாதை கிடைச்சிது அப்படிங்கிறது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய தன்மை, இசை வல்லுநர்களுக்கு கூட அந்த பாராட்டுதல் கிடைக்கும். கதை வசனகர்த்தா சொல்லக்கூடிய தன்மை உடையவர்கள் பாராட்டு கிடைக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த துறையில சினிமா துறை இருக்கிறவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே மொத்த கிரகம் உங்களுக்கு சரியான முறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை, ஓவியம் வரைவதற்கு புகழ் பெறக்கூடிய தன்மை. இந்த காலத்தில் நீங்க ஏதேனும் ஒரு ஓவியம் வரைந்து வெளியிட்டால் அது காலப்போக்கில் அது பிரபலம் ஆகக்கூடிய தன்மை உண்டாகும். அருமையான ஓவியம், இது யார் வரைந்தார்கள், இந்த சாமி யார் வரைந்தாங்க, இந்த நடிகர் யார் வரைந்தார்கள், அவ்வளவு நேச்சுரலாக தெளிவாக இருக்குன்னு சொல்லி பாராட்டு பிற்காலத்தில் உருவாகும். ஆகவே இந்த ஓவியம் வரைகிறவர்கள் கூட அந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரருக்கு புகழ்மிக்க வாரமே அப்படின்னு சொல்லலாம். ஆகவே வழிபாடு அப்படின்னு இருக்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொள்வதும் பைரவரை வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். ஏதேனும் ஒரு பெருமாள் ஆலயத்தில் போய் திருமஞ்சனம் செய்து கொள்வது காலத்துக்கு மேல் பலம் கொடுக்கும், கை மேல பலம் கொடுக்கும், காலத்துக்கு மேல் பலம் கொடுக்கும். ஆகவே இந்த வழிபாடு அப்படிங்கிறது பரிகாரமாகவே உங்களுக்கு அமர்ந்துவிடும். சனியுடைய விபாத்தை இருந்து விடுபடலாம். சனி உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்க சனி பகவான் மூலத்திருகோண வீடு சொல்லுவோம். ஆகவே மூலத்திருகோணம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு விஷயத்த தன்மைப்படி சனி பகவானும் ராகு சேர்ந்து இருப்பது முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஆகவே உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இந்த உடல் ரீதி நம்ம பார்க்கும்போது கண் காது மூக்கு அந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட கோளாறு இருந்தால் இந்த நேரத்தில் நீங்க மருத்துவரை அணுகி அந்த உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கோளாறு நீங்க சரி செய்து கொள்வதே சிறந்தது. அதிகமாக உடம்பு உஷ்ணம் ஏறுது, ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அது போய் முறையாக டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை செய்து கொண்டு வருவது, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுக்கு முறையாக சிகிச்சை மேற்கொள்வது கால சிறந்ததாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா. நன்றி வணக்கம்.